எல்லாத்துக்கும் தேங்காய் பால் தான். ஸோ அப்படி சாப்பிடும்போது ஆல்ரெடி அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஃபேட்டி லிவர் கிடையாது, லிவர் டிசீஸ் கிடையாது, கால் பிளாடர் ஸ்டோன் கிடையாது, எதுவுமே இல்லை. அட்லீஸ்ட் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்களே, வயிறு வந்து ஒரு மாதிரி பர்னிங் செஸ்ட்னுவாங்க, எரியும், சாப்பிட்டோன்னு எரியும். அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு நெருப்பு மாதிரி இருக்குமா அப்படின்வாங்க பேஷண்ட்டு. அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் தேங்காய் பால் விட்டு தான் சாப்பிடுவாங்க. சோத்துல கூட நம்ம சோறு வடிக்கிறோம் பாருங்க, அந்த சோத்துல தேங்காய் பால் விட்டு தான், சர்க்கரையெல்லாம் போட மாட்டாங்க, வெறும் தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மாதிரி தேங்காய் பால் சாப்பிடும்போது நம்ம டைஜஷன் ஆகி அந்த சத்துக்கள்லாம் பிரியும் பார்த்தீங்களா, தண்ணி ஒரு பக்கம், சத்து ஒரு பக்கம், அயன் ஒரு பக்கம் பிரியும் போது, சிறுகுடல்ல அப்படிலாம் ஒன்று ஒன்றும் பிரியும் போது இந்த தேங்காய் பாலில் இருக்க லிப்பிட்ஸ், கொழுப்பு, அது மட்டும் அப்படியே மிதக்குமா. அந்த கொழுப்பு மட்டும் மிதக்குமா. அதை ஃபில்டர் பண்ணுமா. நம்ம இங்கே வடிகட்டில் ஃபில்டர் பண்ணுறோம், துணியில் ஃபில் பண்ணுறோம், ஆனால் அங்கே ஃபில்டர் நடக்குது. ஃபில்டர் நடந்து சர்க்கரை மட்டும் பெருங்குடலுக்கு அனுப்புது.